கோவா வந்ததுலேருந்தே பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப காய்ச்சல் அடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில். ஏன்னா பாப்பா நம்மளை தேடிட்டு இருக்கா அவ்வளோ இருக்கு. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தா பாப்பாவோட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்மளும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கோவா சீரிஸ் வந்துட்டு பார்ட் 4 தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நீங்கள் கோவாவுக்கு போனீங்க அப்படின்னா எதுக்கு போறீங்களோ இல்லையோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கம்பல்சரி நீங்கள் போயே ஆகணும். இது நீங்கள் போகல அப்படின்னா நீங்கள் கோவா போனதே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது. ஹோட்டலோட நேம் வந்துட்டு ஹயா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே இருக்க எந்த டிஷ்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ப்ரான் பிரியாணி வாங்கியிருந்தோம். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. இங்கே வந்துட்டு மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே காட்டுவாங்க. ஸோ நண்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். நண்டுமே வந்துட்டு உயிரோட கிட்ட காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கம்பல்சரி இங்கே நீங்கள் வந்துட்டு ப்ரான்லேருந்து நண்டு மீன் எதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரிக்கே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கிங் ஃபிஷ் தாலியும் சோனாக் ஃபிஷ் தாலியும் தான் வாங்கியிருந்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இவர் தான் ஓனரு. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பாப்புல. ஸோ நாங்கள் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 3000 தான் வந்துருந்துச்சு. கோவாலே பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்லாம் இது ஒன்று தான். தயவு செஞ்சு போனீங்க அப்படின்னா கம்பல்சரி போங்க. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு மாலுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ அடிக்க வேலைக்கு நம்ம வந்துட்டு மாலுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் மசாஜ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் உள்ள எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக எல்லாமே இருந்துச்சு. மாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய மால்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம போயிட்டு மேலே காஃபி குடிச்சிட்டு அதோட டேரெக்டாக வந்துட்டு வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அன்னையோட வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கோவா சீரிஸ் வந்துட்டு பார்ட் 5 வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.